வணக்கம் நண்பா, வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பாரிஸில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத்துங்கிறவங்க மல்யுத்தத்தில் வந்து தங்கம் வாங்குற அளவுக்கு போயிட்டு கடைசியாக வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ யார் அந்த வினேஷ் போகத், அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்தில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இதில் மல்யுத்த போட்டியில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவரில் வினேஷ் போகத்தும் ஒருவர். ஒரே நாளில் 3 போட்டிகளை தொடர்ந்து விளையாடி வெற்றிக்கனியை பறித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இந்தியாவையும் ஏன் உலக மக்களையுமே வியப்படைய வைத்தவர் தான் வினேஷ் போகத். அவரை ஒரு விளையாட்டு வீரராக மட்டும் நாம் வரையறுத்து விட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு மாபெரும் போராட்டத்தை டெல்லியில் தொடங்கியவர் தான், இந்த மத்திய அரசியை அதிர்ச்சியடை வைத்தவர் தான் இந்த வினேஷ் போகத். சாம்பியன்ஷிப்பு ஆசிய போட்டிகளில் இந்தியாவுக்காக பல பதக்கங்களை வென்ற வினேஷ் போகத் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றம் சாட்டினார். டெல்லியில் ஜந்தர் மந்திரில் வினேஷ் போகத், சாசி மாலிக், பஜ்ரங் பூனியா உள்ளிட்ட மிக ஃபேமஸான இந்திய மல்யுத்த வீரர்களுடன் சேர்ந்து போராட்டமும் நடத்தியிருக்காரு. வீதியில் இறங்கி போராடி அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் கூட போலீஸெல்லாம் தடியடி நடத்தி அவங்கள தடுத்து நிறுத்தி அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி அடித்தடிலாம் நடத்தினாங்க. மத்திய அரசு வழங்கிய கேல் ரத்னா அர்ஜுனா விருதை சாலையிலேயே தூக்கி எறிஞ்சாங்க. இந்த நிலையில தான் அவங்க ஒலிம்பிக்குக்காக இந்த வருஷம் இந்தியா சார்பில் பங்கேற்ற 117 பேரில் வினேஷ் போகத்தும் ஒருவர். கடந்த ஆண்டு காலில் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அந்த நிலையில் தன்னோட உடல் எடையை குறைச்சி 50 கிலோ எடைப்பிரிவில் இந்த போட்டியில் கலந்து கொண்டாங்க. காலிறுதி, அரையிறுதி வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பிறகு தகுதி நீக்கம் வெறும் 100 கிராம் எடை அதிகமாக காரணம் என ஒரு காரணத்தை கூறி அவரை தகுதி நீக்கம் பண்ணது எல்லோருக்கும் பெரும் ஏமாற்றம். அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. காலம் காயப்படுத்தினாலும் வினேஷ் போகத்தின் குடும்பம் வெற்றி குடும்பம் தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். வினேஷ் போகத் யார், அவங்க குடும்பம் என்ன, எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட குடும்பமே ஒரு வரலாற்று குடும்பம், ஒரு சாதனை குடும்பம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. சாதனை குடும்பம் மகாவீர் சிங் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகாவீர் சிங்னா முன்னாள் மல்யுத்த வீரர். அவருக்கு கீதா, பபிதா, ரீத்து, சங்கீதா 4 பெண் குழந்தைகளும் துஷ்யந்த்னு ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மகாவீர் சிங்கோட சகோதரர் பேர் ராஜ்பால் சிங். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். ஒன்று பிரியங்கா போகத், இன்னொன்று வினேஷ் போகத். ஸோ இப்படி அந்த 7 பேருமே மல்யுத்தத்தில் அவங்க குடும்பம் மல்யுத்தத்துக்காக தான் வாழ்கிறாங்க. ஸோ அந்த 7 பேருமே மகாவீர் சிங் தான் வழிநடத்துறாரு. ஏன்னா ராஜ்பால் சிங் சில காரணங்களால் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா குழந்தைகளுமே மகாவீர் சிங் தான் எடுத்து வளர்த்து அவங்க எல்லாத்துக்குமே மல்யுத்தத்துக்கான பயிற்சியை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி கொடுக்குறப்ப இப்போ எல்லாருமே ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அதில் கீதா போகத்துங்கிறவர் பார்த்திங்கன்னா 2010 காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வெல்றாரு. அவரோட கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன்குமார். அவர் ஒரு மல்யுத்த வீரர் தான். ஸோ இந்த மாதிரி கீதா வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அவங்க தங்கை பபிதா பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் 2014 காமன்வெல்த் 2லையுமே 2 தங்கம் வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் ஆசியா சாம்பியன்ஷிப்பு இந்த மாதிரி போட்டிகளில் நிறைய பதக்கங்களையும் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீத்து குமாரி போகத். அவங்க 2016 காமன்வெல்த்தில் 47 கிலோ எடைப்பிரிவில் அவங்க ஒரு தங்கம் வென்றிருக்காங்க. 2017 ஆசிய சாம்பியன்ஷிப்பில் வெண்கலம் வென்றிருக்காங்க. இவங்க 2 பதக்கத்தை நம்ம நாட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து சங்கீதா போகத் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க வெற்றிகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க ஒலிம்பிக்கில் சக வீரரான பஜ்ரங் பூனியாவை திருமணம் செய்து கொண்டாங்க. இதுக்கப்புறம் ராஜ்பால் சிங்கோட 2 குழந்தைகளான பிரியங்கா போகத் 2016 ஆசிய சாம்பியன்ஷிப்பில் வெண்கலம் வென்றிருக்காரு. இவர்களில் கடைசியாக இருக்கவர் தான் வினேஷ் போகத். அவர் செஞ்ச சாதனைகள் தான் நிறைய அடுக்கி வச்சிருக்காரு. காமன்வெல்த்தில் 3 கோல்டு, ஆசிய விளையாட்டில் 2 பதக்கம், 1 கோல்டு 1 வெண்கலம், ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 4 பதக்கம், 1 கோல்டு 3 வெண்கலம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்டு வந்தார். அதனால மகாவீர் சிங்க்கு 2016 துரோணாச்சாரியா விருதும் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டாடின தங்கல் படம் வெளியாகி சக்கப்போடு போட்டுச்சு. நல்ல பிளாக் பஸ்டர் கிட்டாகவும் ஆச்சு. அந்த படம் உண்மையான ஸ்டோரி தான். அந்த படத்தில் வர அமீர் கான் தான் மகாவீர் சிங். ஸோ இப்படியெல்லாம் பல சாதனைகள் செஞ்ச வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செஞ்சாருன்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது.
ஒரு நாட்டுக்காக ஒருத்தர் போராடலாம், இல்லை 2 பேர் போராடலாம். ஒரு குடும்பமே ஒவ்வொரு வருடமும் நாட்டுக்காக பதக்கங்களை வாங்கி தரணுங்கிற அந்த ஒரு வெறி அவங்கள இந்த அளவுக்கு வர வச்சிருக்கு. வினேஷ் போகத், நீங்கள் தங்கம் வாங்கலைனாலும் எங்களோட மனசு எல்லாரையும் வென்றுட்டீங்க. நீங்கள் உண்மையான தங்க மகள் தான். நன்றி, வணக்கம்.